புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கட்டுமாவடியில் ராமநாதபுரம் லோக்சபா தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ்கனி ஓட்டு சேகரித்தார். ஓட்டு சேகரிக்கும் பணிக்கு திமுக ஒன்றிய செயலாளர் சக்தி ராமசாமி தலைமை வகித்தார். முன்னாள் எம்எல்ஏ உதயம் சண்முகம், ஒன்றிய செயலாளர் பொன் கணேசன், காங்கிரஸ் வட்டார தலைவர்கள் மணமேல்குடி சரவணன், ஆவுடையார்கோவில் முத்து, அறந்தாங்கி முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பிரச்சாரத்தில் அறந்தாங்கி எம்எல்ஏ ராமச்சந்திரன் பேசியபோது, இந்தியா கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். கடந்த காலங்களில் நமது கூட்டணி வெற்றி பெற்றது போல் இந்த தேர்தலிலும் வெற்றி பெறும். நவாஸ்கனி எம்பி பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார். நான் எம்எல்ஏவாக இருப்பதால் நானும் அவருடன் ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி போல செயல்படுவதற்கு நீங்கள் ஏணி சின்னத்தில் ஓட்டு போட வேண்டும் என்றார். வேட்பாளர் நவாஸ்கனி பேசியபோது, கடந்த காலங்களில் தேசிய ஊரக வேலைப் பணிகளை நமக்கு தந்தது காங்கிரஸ் கட்சிதான். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தேசிய ஊரக வேலை 100 நாளில் இருந்து 150 நாளாக உயர்த்தப்பட்டு தினசரி சம்பளம் 400 கொடுக்கப்படும். ஏழை பெண்களுக்கு வருடம்தோறும் 1 லட்சம் வழங்கப்படும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்வதை செய்வார். அவர் ஆட்சியில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலை ஆகியன குறையும் போது விலைவாசி கட்டுக்குள் வந்து விலைவாசி குறையும். எனவே வருகின்ற தேர்தலில் ஏணி சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் என்றார்.